தாத்தா, நம்ம தமிழர்கள்கிட்ட சிவன் ஒரு கடவுள் இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க தாத்தா. அது உண்மையா தாத்தா? சிவன்னா என்ன பொருள்? சிவன் சொல்கிறது வந்து அந்த லிங்கத்தை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆளெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு லிங்க வழிபாட்டு முறையை தான் அதை சொல்கிறாங்க. அந்த லிங்க வழிபாட்டை வந்து எப்படி சொல்லணும்னா, ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் சரியான பொருள் அது. அப்போ ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு இணைந்தால்தான் ஒரு சீவன் உருவாகும். அந்த சீவலிங்கம்னு அதுக்கு பெயர். அதை அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவலிங்கமாக சொல்லு மருவி சிவலிங்கமாக மருவி வருது. சீவன் என்ற சொல்லி ஜீவன் என்ற சொல் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, இது ஒரு அறிவியல் கோட்பாடு. இதை வந்து அப்படியே ஆரியர்கள் வந்து அப்படி தங்களுக்கானதாக மாற்றி அதை நம்மளை மக்களை முட்டாளாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அதனால் நம்ம அதை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போது சரி, அந்த சீவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு மாடை வச்சுருப்பாங்க. அந்த மாடு என்னன்னா, அதை வந்து ஆண் மாடா பெண் மாடா? ஆண் மாடு. அப்போது ஆண் மாட்டை ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா, அதை வச்சு தான் ஏறு உழுதாங்க. ஏறு உழுது அதன் மூலமாக உணவு பெற்றாங்க. அதை தான் நம்ம அடையாளப்படுத்துகிறாங்க மக்களை. அதுக்கு இப்போ நாகரிக வளர்ச்சி வந்த பிறகு அது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க பிரதோஷம்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடுவாங்க. அது யாருக்காக கொண்டாடப்படுது? அது அந்த மாட்டுக்காக. பிரதோஷம் படைக்கிறது என்பதே மாட்டுக்கு தான், சிவனுக்கெல்லாம் கிடையாது, கடவுளுக்கெல்லாம் கிடையாது. அதே மாட்டுக்கு தான் அது படைக்கப்படுது. ஏன் மாட்டுக்காக அதை படைக்கிறாங்க அப்படின்னா, அதன் மூலமாக அதனுடைய உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு உணவை அதை நன்றியோடு அதுக்கு முதன்மையாக அதை செலுத்தணும் அப்படின்ற நன்றி உணர்வு தமிழர்கள்கிட்ட நீண்ட காலமாக இருந்தது. ஆரிய கலப்பெல்லாம் ஏற்பட்டு பலருடைய கலப்பு ஏற்பட்டு சூழ்ச்சிகள் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம வேறு ஒரு வடிவத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் தவறு. இங்கே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு முதலாளி 2 தொழிற்சாலை மாதிரி அப்படி தான். ஏன்னா ஒரு பக்கம் சிவனுடைய கட்டமைப்பு, இன்னொரு பக்கம் அதாவது வைணவ கட்டமைப்பு ஒன்று, சைவ கட்டமைப்பு ஒன்று. இது 2மே தான். அதான் சைவன்ற சொல் சீவனில் தொடங்கி சீவன் என்ற சொல் சிவமாக மாறி சிவம் என்பது சைவமாக மருவி இப்படிக்கு அது நம்மக்கிட்ட சைவ உணவு அப்படின்னு உயிர் கொல்லாமையை வலியுறுத்துறதுனால சைவ உணவு நம்ம அதை சொல்கிறோம்.